இன்னைக்கு ஏன் நான் ஜெயிக்க முடியல? பாவத்தை ஜெயிக்க முடியல, பிசாசை ஜெயிக்க முடியல, சுயத்தை ஜெயிக்க முடியல, பிரச்சனைகளை ஜெயிக்க முடியல. ஏன் முடியல? என் பார்வை மாறணும். துவக்கமே அங்கதான். இதை பார்க்கும்போது இதை பிரச்சனையா ஒரு வியாதி வரும்போது அழகா ஃபாதர் பாடியிருக்கிற அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் பாடுவேன். கைகள் நீட்டுவே, கோலை உயர்த்துவே, கடலை பிளந்திடுவே. அந்த பாட்டு எப்படி வரும்னா, கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிளந்து விடு, காய்ந்த தரையில் நடந்து போவாய், எதிரி காண மாட்டாய். அத நான் இப்படி பாடுவேன். காய்ந்த தரையில் நடந்து போவேன், எதிரி காண மாட்டேன், வியாதி காண மாட்டேன். அல்லேலூயா. உங்க வலது கை அப்படி நெஞ்சில வச்சு சொல்லுங்க. நெஞ்சே நீயே கலங்குகிறாய், ஏன் நீ புலம்புகிறாய், நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் நீ. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உங்க உதடுகள் புலம்ப கூடாது, புலம்ப கூடாது. சோதனைகளை சந்தித்த உடனே அதை பார்த்து இல்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய பிள்ளை என்பது நான் பெற்றிருக்கிற அதிகாரம். கர்த்தருடைய வேதம் மத்தேயுல வாசிக்கிறோம். நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொன்னால் அந்த மலை கேட்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லு? ஆமென். அப்பனா உங்க சத்தம் மலைகளுக்கு கேட்கும். மலைக்கு காது இருக்கு, செங்கடலுக்கு உணர்வு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? எவ்வளவு பெரிய மலை உங்களுக்கு முன்பாக நின்றாலும் நீங்க சொல்லணும், மலையே இயேசுவின் நாமத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டியை யூஸ் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அத்தாரிட்டி. ஆமென். அபிஷேகம் நம்ம மேல இருக்கிற அதிகாரத்துடைய எப்படி, நம்ம அத்தாரிட்டியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் போயிட்டே இருக்கிறீங்க, சிக்னல் வருது, சிக்னலில் ஒருத்தர் நின்றுட்டு இருப்பார். அவர் பேர் யாரு? டிராஃபிக் போலீஸ். ஆமாம் தானே? அந்த டிராஃபிக் போலீஸ் அவருக்குரிய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வந்து நில் என்று சொன்னாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிற்பீங்க. கரெக்டா இல்லையா? இல்லாம ஏதோ ஒரு மனுஷன் எதையோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உங்கள் காருக்கு முன்னாடி நில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓரம்போ சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அத்தாரிட்டின்றது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுத்திருக்கு. அவரை நான் அணிந்து கொண்டதுனால தான் நான் சொன்னா நிற்கும். இல்லாம இயேசுவை இல்லாம நான் போய் நில்னா ஏத்தி போயிட்டே இருப்பான். ஏன் சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் நில்றேன், நிக்க மாட்டேங்குது. நில்லுனா போகுது, போனா நிக்குது. நானும் பலமுறை சொல்லிட்டேன், வானா வரவே மாட்டேங்குது, வராதனா வந்துகிட்டே இருக்கு. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் சொல்றத நான் பெத்த பிள்ளையே கேட்க மாட்டேங்குது, நீங்க என்ன மலையை பார்த்து பேசுறீங்க, கடலை பார்த்து பேசுறீங்க. அணிந்து கொள்ள வேண்டியவரை சரியாய் அணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அத்தாரிட்டின்றது இட்ஸ் a uniform. ஆமென். உள்ள இருக்கிற மனுஷனுக்கு வேல்யூ இல்ல, மேல போட்டிருக்கிற அந்த சட்டை கொடுத்திருக்கிற அந்த பதக்கங்களுக்கு தான். அல்லேலூயா. அதிலே என்ன இருக்குங்க? கேடர் இருக்கு. ஆவிக்குரிய மனுஷர்களே கேடர் இருக்கு. ஆவிக்குரிய மனுஷர்களே கேடர் இருக்கு. ஒரு சில பேர் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் ஒரு சில ஆவிகள் வந்து நம்ம சும்மா சொன்னாலாம் நிக்காது. அதுக்குன்னு கேடர், அதுக்குன்னு பதக்கங்களை வாங்கிய சில ஹையர் ஆபீசர்ஸ் வந்தாதான் அவங்களெல்லாம் கைது பண்ண முடியும். சாதாரண கான்ஸ்டபிள் போய் அவர்களை கைது பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமீன். எனக்கு தெரியல இங்கே எத்தனை கான்ஸ்டபிள் இருக்கிறீங்க, டிராஃபிக் போலீஸ் இருக்கிறீங்க, எத்தனை ஐஜி இருக்கிறீங்க, எத்தனை தெரியல, எத்தனை எஸ்பி இருக்கீங்க எனக்கு தெரியல.
உங்க கேடர் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். அதிகாரத்தை அணிந்து கொண்டு நீங்கள் நில் என்று சொன்னால், அது எவ்வளவு பெரிய பென்ஸ் காரா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த காருக்குள்ள இருந்தாலும், அதிகாரம் என்கிற சட்டையை அணிந்து ஒரு மனுஷன் வந்து நில் என்று சொன்னால் அது நிக்கணும். ஏன்னா அந்த சட்டைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. சொல்லுங்க, கையாசச்சு சொல்லுங்க, என் அப்பாவுடைய பவர் இன்றைக்கு உங்க மேல வந்து இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நல்ல அந்நிய பாஷை பேசி பெற்றுக்கொள்ளுங்க, அணிந்து கொள்ளுங்க, அந்த அதிகாரத்தை அணிந்து கொள்ளுங்க. ஓ ரிபாதி ஷேகதரபா, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளு சகோதரியே, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளு சகோதரா. நீ தோற்று போன இடத்திலெல்லாம் நீ சொன்னால் ஆகும், நீ சொன்ன ஆகும். நீ நில் என்று சொன்னால் அது நிற்க வேண்டும். நீ சமுத்திரத்துக்கு தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போக வேண்டும். நீ பிழை என்று சொன்னால் அந்த செங்கடல் பிளக்க வேண்டும். நீ பலா ஷிகதுரே பலா ஷிதரோ, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அந்த பாடலை எனக்கு பிடிச்ச ஒரு வரி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெயித்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒரு ஆளா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் ஆண்டவருக்கு போதும். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்வீங்க நான் தான் அந்த ஒருத்தி? கைகளை தட்டி பாடலாமா? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெயித்திடுவே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை ஜெயித்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியில பாடுங்க. நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி சிதனதரபலா. என்னை அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. நீங்க ஒருவர் இருந்தா போதும். பாகாலுடைய எத்தனை தீர்க்கதரிசிகளா இருந்தாலும், எத்தனை நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகளா இருந்தாலும், அழகா இருக்கு. எலியாவை குறித்து பழைய ஏற்பாட்டில் நல்ல ஒரு சத்தியத்தை இன்னைக்கு சொல்றேன். உங்க மனதில் எழுதுங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க, பெரிய போல்ட் லெட்டர்ல எழுதி அண்டர்லைன் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது, எனிதிங் physical in the Old Testament is spiritual in the New Testament. எது எல்லாம் மாம்ச பிரகாரமா இருக்கிறதோ பழைய ஏற்பாட்டில், அவைகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரியவைகள். அல்லேலூயா. உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப யோசுவா, அப்ப மோசே பார்த்தது ரியல் செங்கடல், நீங்க பார்க்கிறது ஆவியில செங்கடல். அல்லேலூயா. அப்ப தாவீது பார்த்தது ஒரிஜினலா பிசிக்கலா மாம்சத்துல இருந்த கோலியாத், இப்ப நீங்க ஆவியில பார்க்கிறது பலவான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், எதை வைத்து? ஆடு மாடுகளை வைத்து. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் தான் ஐஸ்வர்யவான், எதை வைத்து? எபேசியர் 1 அதிகாரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் பிசிக்கலோ, புதிய ஏற்பாட்டில் எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அல்லேலூயா. யுத்தம் ஸ்பிரிச்சுவல், ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல், பிரச்சனைகள் ஸ்பிரிச்சுவல். மாம்ச கண்கள்ல பார்த்து உங்களால் அதை ஜெயிக்க முடியாது. ஆவியின் கண்கள் திறக்கப்பட்ட ஒருவரால தான் இதை ஜெயித்து வெளியே வர முடியும். அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.